Hello friends, welcome to One Style Cooking. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான கோதுமை மாவை பயன்படுத்தி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல இந்த கப்பால 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். நீங்க ஜீரகத்துக்கு பதிலா ஓமம் கூட சேர்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்க்கறேன். நீங்க வந்து பட்டர் இல்லன்னு நினைச்சீங்கன்னா சூடான ஆயில் கூட சேர்க்கலாம். அதுவுமே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ பட்டர் ஆயில் எது சேர்த்தாலும் நல்லா அந்த மாவுல எல்லா பக்கமே நல்லா ஈவனா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால சோடா உப்பு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய உருண்டை எடுத்துடலாம். பாருங்கள் இந்த சைஸ்க்கு நல்லா பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டையை வச்சு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணிடுறப்ப ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வராமல் இருக்கும். இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கேன் மூடி தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் மீதி உள்ள மாவை மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதே மாதிரியே இதே மாவில் நம்ம மாவை வேஸ்ட் அடிக்காமல் இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா தேய்ச்சிட்டு ஃபோர்க்கால் நல்லா குத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து வீணாகாது. நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் வந்து சீக்கிரம் டார்க் ஆயிரும். அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபோர்க் வச்சு இந்த கேப்பை நம்ம உண்டு பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து பூரி மாதிரி புஃப்னு வந்துடும். ஆனால் அது வந்து சீக்கிரம் நம்மளுக்கு பதத்திடும். ஃபோர்க் வச்சு நல்லா அந்த கேப் நல்லா உண்டு பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடு ஆறுனதும் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மேலே எழுப்பி வராமல் கரெக்டாக அந்த தட்டை மாதிரியே வந்துருக்கு. பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி வரப்போ நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் கலர் வந்து நல்லா நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா நொறுங்கும். பாருங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.